Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today வந்து பார்த்தோம்னா நம்ம Google AdSenseல இருந்து மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா ஓகேங்களா இதுதான் கொஸ்டின். என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வந்து Google AdSenseல இருந்து மணி மேக் பண்ண முடியும் சரிங்களா. தென் வரப்போகிற நாட்களில் வந்து எல்லாமே மோர் தென் 99% எல்லாமே Google AdSenseல ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து யாரும் வந்து Google AdSenseல ஒர்க் பண்ண ரெடியாக இல்லை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து மோர் தென் என் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலே பாதி பேர் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கான ரெவன்யூ எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா தான் மணி மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இதனுடைய அட்வான்ஸ் லெவல்னு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து ஒரு .com வெப்சைட் இருக்கலாம், இல்லை .net, தென் .in, .us, .uk இது போல் மோர் தென் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்நேஷ்னல் டொமைன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி நமக்குன்னு வந்து ஒரு ஹோஸ்டிங் ஒரு டொமைன் இருக்குது அப்படின்னும் போது ஒரு மினிமமாக 30+ ஆர்டிக்கிள் மேலே அபோவ் ஒரு 15+ ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணிவிட்டு யூனிக்காக நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறது மூலிமா மானிட்டேஷன் நமக்கு எலிஜிபிள் அப்படின்னும் போது கம்பல்சரி எல்லாராலையும் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு பிகினராக இருந்து எங்கிட்ட வந்து மோர் தென் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஃபார் டேவுக்கு $100 ரன் பண்ணுறீங்க, ஃபார் மந்த்துக்கு $1000 ரன் பண்ணுறீங்க, எங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே வந்து எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கணும் ஓகேங்களா. தென் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண முடியும், இல்லைனா கண்டிப்பாக முடியாது. அது இல்லாமல் இப்போது ஒரு பிகினர் ஃபஸ்ட்டு இடத்தோடனே நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா மணி மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அதுவும் முடியாது ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டிங்காக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்குன்னு ஒரு பிளாகர் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அல்லது WordPress வெப்சைட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மினிமமாக 1 இயர் ஓகேங்களா, எக்ஸாக்டிங்காக 1 இயர் வந்து டைம் கொடுத்து அதில் மோர் தென் பிளாகிங்கிலோ சரி அல்லது WordPressலும் சரி A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் லேர்ன் பண்ணணும். அது வந்து அஃபிலியேட்டாக இருக்கலாம், WooCommerce இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை பிளாகிங்காக இருக்கலாம், இல்லை ட்ரெக்கிங், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்னாலஜி இது போல் மோர் தென் எந்த கேட்டகரியிலையுமே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு ஆர்டிகல்ஸ் எடுத்து நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டால் மட்டும் கூகுளில் ரேங்க் ஆகிடுமான்னு கான்செப்ட் புரியுதுங்களா. அதுக்கு என்ன பண்ணுறோம், ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் டாட் SEO, இமேஜஸ் ஆட் பண்ணுறது, இன்டர்னல் லிங்க், அவுட் பாண்ட் லிங்க், தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குது இல்லை சரிங்களா. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வெப்சைட் பற்றி A to Z எல்லா இதோடய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது 1 இயர் ஓகேங்களா, A to Z நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஒரு ப்ராடக்டோடைய லிங்க் இருக்குன்னா கூட நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை ப்ரொமோட் பண்ணி அந்த லிங்க் மூலிமா பை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து சம் கமிஷனுக்கு வரும் ஓகேங்களா. அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது போல் உங்களால் வந்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ண முடியுது, ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து மற்றவங்களை உங்களால் வாங்க வைக்க முடியுது அப்படின்னா திஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகேங்களா. இது வந்து தான் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனலில் வச்சுருக்கவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா நான் கண்டென்ட் கிரியேட்டர் கான்செப்ட் புரியுதுங்களா. ஆனால் நான் வந்து ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதால என்னுடைய கோர்ஸ் தென் என்னுடைய ஸ்கில்ஸை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூடியூப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இங்கே ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே வந்து சம் ஸ்கில்ஸ் இருக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக இருப்பீங்க. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ நான் ஃப்ரீலான்ஸ்லாம் 9 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. தென் அது நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், அதாவது ஃபோட்டோகிராஃபர்னால் வச்சுக்கலாம், ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பொக்கே எஃபெக்ட்ஸ் அந்தமாரி ஒரு சில இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. மற்றவங்க மாதிரி இது எல்லோரும் தான் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கண்டென்ட் அதை தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் வந்து அதை உங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியுதுன்னா அதுவும் ஒரு ஸ்கில்லு தானே. கான்செப்ட் புரியுதுங்களா. அதுபோல் தான் நம்ம வெப்சைட்டும் ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க பக்கமாக எழுதுவாங்க. ஆனால் நம்ம அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அது மற்றவங்களுக்கு எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போய் இன்ஃபர்மேஷன் சேர்க்க முடியுமோ அதுதான் பிளாகிங்னு சொல்லுவோம் நம்ம. கான்செப்ட் புரியுதுங்களா. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து சும்மா இருந்தாலும் ஏர்ன் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்கிறேன்,
இங்கே நீங்கள் டே டு டேட்டில் கம்பல்சரி வந்து உங்கள் வெப்சைட்டில் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் ஃபார் டேக்கு 1500க்கு மேலே யூசர்ஸ் வருவாங்க. ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து வீக்லி ஒன்று தான் ஆர்டிகல்ஸ் போடுவேன், ஃபார் மந்த்துக்கு ஒன்று தான் ஆர்டிகல் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியாது. இதுக்கிடையில் நீங்கள் யாராச்சும் வந்து, அதாவது எங்கிட்ட விடுங்க, தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் கிட்ட போய் நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணுறேன் இல்லை மானிட்டேஷன் ஆனால் அக்கௌண்ட் வந்து நான் வாங்கி மணி மேக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வேலைக்குள்ளே நீங்கள் இறங்கி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போய்டும். மொத்த அமௌண்ட்டும் புஸ்ஸு தான். ஓகேங்களா? ஏன் நான் அந்த இடத்த இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஒர்க் பண்ணவே தெரியல அப்படின்னும் போது மானிட்டேஷன் ஆன வெப்சைட் மட்டும் வாங்கி எப்படி உங்களால் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ண முடியும்? உங்களுடைய காம்படிட்டர் யாருன்னு நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஒரு ஃபர்தராக ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த கீவேர்ட்ஸில் எந்த கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு ரீச் இருக்குன்றது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? இது எதுவுமே தெரியாமல் உங்களுக்குன்னு வந்து அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டு அல்லது ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, அதாவது உள்ள மோதன் ப்ராடக்ட்டை வச்சாச்சு, மோதன் கடையை அதாவது ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட விட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ கடைக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். ஓகேங்களா? தென் கடைக்கு வந்து ஆடியன்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தான் இருக்கணும். அப்போ அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும் போது அப்போ ஏதாவது பண்ணணும்னா இப்போ பண்ணுறதாங்க விஷயமே. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்க வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆடியன்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 இயர் நீங்கள் டைம் கொடுத்து லேர்ன் பண்ணுங்கள். அந்த 1 இயருக்குள்ளே யாராக இருந்தாலும் சரி, அதாவது நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, 3 மாதத்தில் மணி மேக் பண்ணிடலாம், 6 மாதத்தில் மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுறதுக்கு மினிமமாக 7000 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும். நான் வந்து 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கேன். 7,000 15,000 அண்டு 25,000. ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? தென் நீங்கள் வந்து அதாவது ரொம்பவே லோ ப்ரைஸில் வந்து மற்றவங்க வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறாங்க, நான் உங்களோட சப்போர்ட்டில் போய் ஹையர் பண்ணி வெப்சைட் வந்து மணி மேக் பண்ண போகிறோன்னு நினச்சி போயிட்டீங்க அப்படின்னா தப்பாக போயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து லேர்ன் பண்ணக்கூடியது வந்து பார்த்துச்சுன்னா பிளாகர் இருக்குது. பிளாகர் அதாவது ஜஸ்ட் ஃபார் கூகுளில் போய் பிளாகர்னு டைப் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ரிசல்ட்டே வரும். அதில் வந்து ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனுடைய அட்வான்ஸ் லெவல் தான் வேர்ட்ப்ரெஸ். ஓகேங்களா? ஸோ அது மூலிமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். சரிங்களா? கற்றுக்காதவே நம்ம போய்ட்டு மணி மேக் பண்ணலாம்னு நினச்சா அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? தென் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். தென் இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? தென் நம்ம சேனலில் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ணுறதுக்கு சம்பந்தம் மோர் தென் 1000+ வீடியோஸ்க்கு மேலே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது போக ஜெனரேட் ப்ரீமியம் தீம்ஸ்க்கு கண்டென்ட் சர்வீஸ் மோர் தென் எவ்வளோ வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா? தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் எண்டில் ஆட்சன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அது அப்படின்றது ஒரு டீட்டெயில்டாக, ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்குலாம் தெரியணுன்றதுக்காக நான் ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.08 சென்ட்ஸ் வந்து இருக்குது. எஸ்டர்டே அதாவது $139.15 வந்து இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸில் வந்து $229.22 வந்து இருக்குது. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $230.31 வந்து இருக்குது. சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து $82.28 வந்து இருக்குது. தென் லாஸ்ட் பேமெண்ட் $1394.05 வந்து இருக்குது. இது வந்து லாஸ்ட் பேமெண்ட் விட்ரால் ஆனது. தென் பேலன்ஸில் வந்து $82.28 இருக்கு இல்லையா, இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட். சரிங்களா? அந்த இடத்த $100 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாதம் 21ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24ஆம் தேதி நைட் வந்து நமக்கு இந்தியன் கரன்சியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? தென் இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன், இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்துருக்கு? 0.08 சென்ட்ஸ் வந்துருக்கு. நண்பா, இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு மேலே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே நைட்டு 12:05க்கு மேலே ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய மொத்த டாலர்ஸுமே வந்து நமக்கு எச்டிக்கு மூவ் ஆகிடும். ஓகேங்களா? இது எப்படி சொல்லுதுன்னா, என் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு கம்பல்சரி தெரியும். அதனால் இப்போ 1 மணிக்கு மேலே ஆன உடனே நமக்கு ஜஸ்ட் ஃபார் 0.08 சென்ட்ஸ் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. தென் இது மார்னிங் ஒரு 10 o'clock 2 o'clock 1 o'clock மேலே அந்தமாரி ஆகும்போது மோர் தென் ஆஃப்டர் ஜோனில் நமக்கு வந்து பேஜ் யூஸ் அண்டு ஆடுகளுக்கு நடக்கும்போது மோர் தென் நம்ம $100 அசால்ட்டாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சரி, இப்போது டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் $230.31 வந்துருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி காட்டும், ஆட் ஆகி காட்டும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா
டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 கூட வரட்டுமே, ஏன் $1000 கூட வரட்டுமே, அது எவ்வளோ வந்தாலுமே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குது, எவ்வளோ பேஜ் சிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுபோல் தான் டுடேவில் எவ்வளோ டாலர் வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் அந்த $230 இருக்கு இல்லையா, 0.31 அந்த செக்ஷனில் ஆட் ஆகி காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ 0.08 சென்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மந்தில் அந்த $230.31 இருக்கு இல்லையா, அது கூட ப்ளஸ் ஆகி தான் ஓவராலாகவே காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? தென் எஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா $139.15 வந்து நமக்கு வந்திருக்கு. டுடே டாலர் தான் நண்பா நைட்டு 12 மணிக்கு மேலே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜஸ் வந்து டுடேவிலேருந்து அப்படியே எஸ்டேக்கு மூவாயிடும். இதனுடைய லைவ் ப்ரூஃப் மோதன் நம்ம 2 வருஷமாக நம்ம கொடுத்துருக்கோம். என் சேனல் இருக்கக்கூடிய மோதன் எந்த வீடியோனா பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேங்களா? சரி, இப்போ லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து $229.22 வந்து இருக்குது. இது லாஸ்ட் 7 நாளில் வந்து ரிப்போர்ட்டு. சரிங்களா? இப்போது லாஸ்ட் 7 நாளில் வந்திருக்கக்கூடியது வந்து ப்ரோ அது திஸ் மந்தில் போய் ஆட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டுடேவில் வந்து தான் எஸ்டேக்கு வரும், எஸ்டே லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போய் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன் வந்து ஓரளவுக்கு டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேலன்ஸில் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் மட்டுமே விட்ரோல் வைக்க முடியும். $100க்கு கீழே $1 கம்மியாக இருந்தால் கூட சரி, ஏங்க $1 கூட வேண்டாங்க, 1 சென்ட் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், $100 இருந்தால் தான் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து விட்ரோல் வைக்க முடியும். சரிங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட்டு $1394.05 வந்து நம்ம விட்ரோல் வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, இப்போது இன்றைக்கி இந்த டுடே டாலர் 0.08 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பார்த்துருவோம். அதே போல் எஸ்டே, அதாவது ஏன்னா நேற்றுக்கு தான் $139.15 வந்திருக்கு இல்லையா, அதுவும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ டுடே டாலர் பாருங்கள் 0.08 சென்ட்ஸு. கீழே பாருங்கள் பேஜஸ் 59 பேஜஸ் இருக்குது. 59 பேர் பேஜஸ்னால் வச்சுக்கலாம், நம்ம வெப்சைட்டுக்கு 59 பேர் வந்திருக்காங்க. 59 பேர் வந்ததால் இந்த 0.08 சென்ட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 3ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் என்னுடைய வெப்சைட்டுக்கு 59 பேர் வந்திருக்காங்க. 59 பேரில் 3 பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து அவங்க தெரிஞ்சு கிளிக் பண்ணாங்களா சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை VPN போட்டு கிளிக் பண்ணாலும் சரி, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி கிளிக் பண்ணாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஆடை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் 59 பேர் வந்திருக்காங்க, 3 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கரண்ட்டு ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.08 சென்ட்ஸ் என்ற விதத்தில் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? தென் பக்கத்துலேயே வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் CBC பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ தெரியுமா கரண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கணும், $1.40 வந்து கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள் CBC எவ்வளோ இருக்குது, 0.03 சென்ட்ஸ். அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.03 சென்ட்ஸ் விதத்தில் கிடைக்குது. அப்போ ஏன் ஒரு மேலே இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம்மில் இருக்கு இல்லையா $1.40 அது ஏன் கிடைக்கல அப்படின்னா நண்பா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், அதுபோல் Tier 1 கண்ட்ரி ஒரு 20 கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணி ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? கரண்ட்டாக ஏன்னா வந்து இப்போ டைம் வந்து அன்டைம் தான், அது எல்லாமே யூஎஸ்எஸ் வர வர இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆக அவங்க பர்டிகுலராக கீவேர்ட்ஸுக்கு தகுந்த பிட்ரேட்டுக்கு தகுந்த ஆடு தான் அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது $1 இருக்கக்கூடியது மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலான கூட இப்போ அந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது $20, $50 போகும்போது நமக்கு CBCயுமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம வெப்சைட்டில் எது போல் ஷோ பண்ணுதோ அதுக்கு தகுந்த CBC தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் இதுவே ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ECBMல இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 59 பேருக்கு 95 இம்ப்ரெஷன் வந்திருக்கு கரண்ட்டாக. இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இம்ப்ரெஷன் மூலிமா மணி மேக் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஆட் மோப், அதில் வந்து இம்ப்ரெஷன் மூலிமா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அது ECBM இல்லை அதாவது இதோட அட்வான்ஸ் லெவல் வந்து ஆட் மேனேஜர் ஒன்று இருக்குது. இது வந்து ADXன்னு சொல்லலாம். சரிங்களா? இதில் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கினா தான் ஆட் மேனேஜரில் வந்து அப்ரூவல் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதில் வந்து ECBM கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ECBMனா இம்ப்ரெஷனுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? தென் 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ ரெவன்யூன்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? சரி, கீழே பேஜ் CTR 5.08% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்குது நண்பா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் CTR எப்பவுமே 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே பேஜ் CTR 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா சம்டைம் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட க்ளோஸ் ஆகிடலாம் வரப்போகிற நாட்களில்.
சரி, பக்கத்தில் வந்து பாருங்கள் டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்றது கண்ட்ரீஸில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மோர் தென் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மோர் தென் 99% மேலே தமிழ் ஆடியன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு கம்பல்சரி தெரியும். அப்படின்னும் போது இந்தியாவில் வந்து பாருங்கள் நமக்கு 53 பேர் வந்திருக்காங்களா, 53 பேர் வந்ததால் ஒரு ஆட் கிளிக்கு எவ்வளோ தெரியுமா கிடச்சிருக்கு, 0.03 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் இந்தியாவில் இருந்து இது போக அதர் கண்ட்ரிலேருந்து பார்த்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் நமக்கு வந்து ஒவ்வொரு பேஜஸ் மட்டும் தான் வந்திருக்கு, ஆட் கிளிக்கு நடக்கலை. சரிங்களா, தென் இதில் எஸ்டே பாருங்கள் $139.15 வந்திருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்டாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சும். ஓகேங்களா நண்பா, இந்த ரிப்போர்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டிலிருந்து இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே சிமிலர் தான். தென் இதில் எஸ்டே $139.15 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை மட்டும் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா அது அதாவது இந்த ரிப்போர்ட்டுக்கு இது பார்க்கும்போது என்னங்க டுடே டாலர் 0.08 சென்ஸ் வந்திருக்கால கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் இந்த எஸ்டே ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியும். ஓகேங்களா, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டே $139.15 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் பாருங்கள், கீழே பேஜஸ் உள்ள இருக்குது. 1090 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. கேன்னு போட்டிருந்தா 1000 நம்பா. சரிங்களா, இந்த இடத்த 1090 பேர் வந்ததால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட $139.15 வந்திருக்கான கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 44ன்னு போட்டிருக்கு இல்லையா, அப்படின்னா 1090 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அவரேஜாக 1100 பேருக்கு 44 பேர் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 44 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு, அதாவது நேற்றுக்கு மட்டும் $139.15 விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் அது வந்ததுக்கான மெயின் ரீசன் எந்தெந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடந்திருக்குன்றது நான் பக்கத்தில் கண்ட்ரிஸில் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இப்போ ஆவரேஜாக பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள், தென் ஆவரேஜாக பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் உங்களுக்கு வந்து $127.90 வந்துருக்கு. சரிங்களா, ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $127.90 வந்து நமக்கு கிடைக்கணும் ஃபார் ஆடு கிளிக்கு. ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா அவ்வளோ கிடைக்கணும். ஓகேங்களா, தென் ஆனால் நமக்கு கரண்ட்டாக எவ்வளோ தெரியுமா கிடைக்குது, ஒரு ஆடு கிளிக்கு $3.16 வந்து கிடைக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, உங்களுக்கு வந்து நல்ல ரெவன்யூ வேணும் அப்படின்னா டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்ட்ரி எல்லாமே பக்கத்துலேயே உங்களுக்கு தெளிவாக தெரியுது, பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரியா, தென் இம்ப்ரெஷன் வந்து 2150 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓவராலாக இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. 1000 பேஜஸ் வருது அப்படின்னாலே நமக்கு 6000 இம்ப்ரெஷன் வந்து கிராஸ் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, 1000 பேஜுக்கு 6000 இம்ப்ரெஷன் மினிமமாக கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஹை குவாலிட்டி யூசர்ஸ்னு அர்த்தம். அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம சைட்டு வந்து, அதாவது வெப்சைட்டுக்குள்ளே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் இல்லைன்றது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, தென் கீழே பேஜ் சிட்டியாக 4.4% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 6% சேஃப் ஜோனில் இருக்குது. சரிங்களா, தென் மெயினாக இந்த $139.15 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது கீழே பாருங்கள். அதாவது ரைட் சைடு கண்ட்ரீஸில் எஸ்டேவில் யூஎஸ், இந்தியா, கனடா, தென் யுனைடெட் அரபி சாரி ஐயோ ஈஸ்வரா, இதில் யுனைடெட் அரபி எஸ்டிமேட்ஸ், தென் சவுதி அரேபியா. ஓகேங்களா, இதில் இந்தியாவிலேருந்து பாருங்கள் 274 பேஜஸ். ஓகேங்களா, சிபிசி ஆவரேஜாக ஒரு ஆடு கிளிக்கு 0.01 சென்ட் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதுவே யூஎஸ் அமெரிக்காவிலேருந்து பாருங்கள் 798 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக ஒரு ஆடு கிளிக்கு $3.48 வந்து விதத்தில் கிடச்சிருக்கு. ஒரு ஆடு கிளிக்கு $3.48 வந்து கிடச்சிருக்கு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா $139.12 வந்து நமக்கு ஓவராலாக கிடச்சிருக்கு யூஎஸ்குள்ளே மட்டும். ஓகேங்க, கனடாவில் வந்து 6 பேஜஸ்க்கு எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கலை, 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் யுனைடெட் அரபி எஸ்டிமேட்ஸில் 2 பேஜும், தென் சவுதி அரேபியாவில் வந்து 2 பேஜும். ஓகேங்களா ப்ரோ, இதில் கனடாவில் வந்து மட்டும் பேஜஸே, அதாவது பேஜஸ் மட்டும் தான் வந்திருக்கு, ஆடு கிளிக்கே நடக்கல. ஆனால் 0.01 சென்ஸ் வந்திருக்கானா நண்பா, இதுக்கு மேலே அப்டேட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து 1 hours வந்து அந்த ஆடு கிளிக்ன்றது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, தென் உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் தமிழ் ஆடியன்ஸுன்றதால நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இந்தியாவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே வேஸ்ட்டு தான், ஓப்பனாக சொல்கிறேன். சரியா, நீங்கள் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார் இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் மட்டும்தான் உங்களால் ஆட்சன்ஸ்லேருந்து அதிகமாக ரெவன்யூ மேக் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் நீங்கள் இந்தியாவை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு $5 வேணால் கூட உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு மினிமமாக 15,000 பேர் யூஸ்லேருந்து 30,000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு ஃபார் டேக்கு என்ட்ரி ஆனால் தான் $10-20 ரன் பண்ண முடியும் இந்தியாவில் இருந்து. ஓகேங்களா, அதே அமெரிக்காவிலேருந்து ஒரு 1000 பேர் வராங்கன்னா ஒரு நாளைக்கு $1000 விதத்தில் உங்களால் ரன் பண்ண முடியும். இது பாசிபிளானா கண்டிப்பாக பாசிபிள் தான், எந்த மாற்றமும் இல்லை. சரியா, தென் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, என்ன இவர் வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு நினச்சிங்க அப்படின்னா, சேனலில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே நான் வீடியோஸ் வந்து ஆட்சன்ஸ் சம்மந்தமாக போட்டிருக்கேன். ஒரு 100 வீடியோ, ஒரு 200 வீடியோ. ஓகேவா,
எடுத்துக்கிட்டு எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு சும்மா பாருங்கள் எடுத்து. ஏன்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. இப்போது சேனலில் இருக்கக்கூடிய மோதன் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ் நண்பா. நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக அப்ரூவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 150 100 200 ப்ளேஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 100% ஹியூமன் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுளில் ரேங்க் ஆகும். இதுக்கு 100% நான் கேரண்டியுமே கொடுக்குறேன். சரிங்களா, ஒரு ஆர்டிக்கலில் வந்து மினிமம் 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம 100% யூனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்லுமே அவைலபிளாக இருக்குது. ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் பிளாகிங் சம்மந்தமாக இல்லை ட்ரெக்கிங் மோதன் டெக்னாலஜி சம்மந்தமாக ஆட்சன்ஸ் அப்லோடுக்கு உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்டு என்னுடைய சோஷியல் மீடியாவில் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா. தென் இது போக ஆட் மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு அப்லோடுக்கு கண்டென்ட் வேணும், இல்லை உங்களுக்கான சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும், இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஆர்டிகல் வேணாலும் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் நம்ம வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸில். உங்களுக்கு 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா. தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வரதுக்கான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 2000 வந்து லைசன்ஸ்க்கோட ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஆஃபர் போய்ட்டுருக்கு. 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர் போய்ட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா. தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது. தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ கிளாஸ், ஆன் பேஜ் எஸ்இஓ, பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அது போல் கீவேர்ட் ரிசர்ச்சிங்கு, அது போல் மோர் தென் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எனி ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெய்டு சர்வீஸாக. அதே போல் யூடியூப் சேனலுக்கும் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், தென் சேனல் ஆடிட்டிங் பார்க்குறது, தென் ஏதாவது மானிட்டேஷனில் எரர்ஸ் எதனா இருக்குனாமே அதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. தென் ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து கிடச்சிடும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.